போல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். எங்க அவளுக்கு அவனும் ஒரு நேரத்தில் எந்திரிக்க மாட்டாளே. கௌசிமா எங்கே போன? ரொம்ப நாளே ஆளை காணும். எங்கடி போகிற? எனக்கு வேற போலீஸ் ஸ்டேஷன் வேறு டைம் ஆயிடுச்சு. நான் வேற முக்கியமான கேஸ் நேற்று நைட்டே சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கடி. எங்கடி போன? அதில் ஆளை காணும். பக்கத்துட்டு எங்கேருந்து போவாளா? இல்லையே, அந்த பழக்கம் இவ்வளோ சுத்தமாக இல்லையே. அது இவ்வளோ ஏர்லி மார்னிங் எங்கே போனா? மணி என்ன? டைம் இன்னும் அந்த அளவுக்கு ஆகலையே. 6:15 கூட ஆகலை. எங்கே போனா இவ? 7 மணி தூங்குறாள். இன்னும் ஆளை காணும். கௌசி எங்கடி போன? கௌசி, அது என்ன பேப்பர்? அது என்ன லெட்ரு மாதிரி இது எழுதியிருக்கு? இது கௌசி கையெழுத்து என்னவா இருக்கும்? ஆதி, இந்த லெட்ரு எழுதும்போது என் உடம்புல உயிரே இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டத்தோடு நான் எழுதிட்டு இருக்கேன். என்னால் நீங்கள் கஷ்டப்பட்டுடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த லெட்ரு நான் எழுதுகிறேன். நீங்களாவது சந்தோஷமா இருக்கணும் ஆதி. ஏன்னா என்னை லவ் பண்ண பாவத்துக்கு நீங்கள் தான் அனுபவிக்க கூடாது ஆதி. அதனால தான் என்னை யாராவது வச்சு என்ன மிரட்டினா கூட சரி நம்மளை மிரட்டுறாங்க, என் உயிர் போனோட நான் கவலைப்பட மாட்டேன். எனக்குன்னு இருக்கிற உறவு நீங்கள் மட்டும்தான். உங்களை கொண்டுடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணும்போது பிளாக்மெயில் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாகவே அவங்க 2 டைம் உங்களை கொல்ல பார்த்து அந்த பிரச்சனையில் வேற ஒருத்தங்க வந்து மாட்டியிருக்காங்க. அது யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு பிடிக்காதனால தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு இருக்கிற உறவு நீங்கள் மட்டும்தான். உங்களையும் என்னால் இழக்க முடியாது. அதுக்கு தான் நான் முடிவு பண்ணேன். இங்கே என்ன கிளம்புறாரு. என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அது நீங்கள் மட்டும்தான் என் உறவு, உலகம் எல்லாமே. என் உயிர் முதல்கொண்டு நீங்கள் மட்டும்தான். இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவங்களால நான் ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழ நினைக்கும் போது அந்த பொண்ணு தான் வாழ்ந்துட்டு போட்டுமே நினைக்கலாரு. ஏன்னா சுயநலத்தை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும், அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அது இந்த லெட்டரை படிக்கும்போது நான் அவங்க கூட இருக்கப்பட்டேன். அதனால தான் உங்கள் தலைக்கிட்டே நான் வச்சுட்டு போகுது லெட்டர். ஆனால் நீங்கள் படிக்கும்போது உங்கள் கூட நான் இருக்க மாட்டேன். காலையில் எந்திரிச்சோட நீங்கள் என்னதான் தேடுவீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால தான் காலையில் எந்திரிச்சு நீங்கள் வேலைக்கு போனதுலேருந்து ஈவினிங் வீட்டுக்கு வரவழைக்கு என்னை கண்ட நீங்கள் ஆள் வச்சிருப்பீங்க. இந்த சேடப்பட்ட சமயத்தில் தான் உங்கள் கூட நான் இருப்பேன். அப்போதான் நீங்கள் அதனால தான் என்னை தைரியமாக விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேங்க. தைரியத்தை விட்டு நிம்மதியாக தூக்குறீங்க. உங்கள் நிம்மதி கெடுக்க முடியாது. உங்கள் பொண்ணாட்டியே நான் எது போகணும்னு ஆசைப்பட்டேன், அது நிறைவேறிடுச்சு. ஆனால் என்னால் கூட காலை ஃபுல்லாக வாழ முடியாது. அது எனக்கு தெரிஞ்சது தப்பு பண்ணி வச்சு வேலை அப்படி. தயவு செஞ்சு என்னை தேடி வந்து நீங்கள் அவமானப்படுறீங்க. நீங்கள் அவமானப்படுறதை என் கண்ணால் பார்க்க முடியாது. நீங்கள் அவமானப்படுறதை நான் பார்த்தேன்னா அடுத்த நிமிஷம் என் உயிரே இருக்காது. அது இப்போ நீங்கள் கஷ்டப்படாதுன்னு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும். சந்தோஷமாக வாழணும். அது சந்தோஷமாக வாழணும். இந்த ஜென்மத்தில் தான் உங்கள் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியல. அடுத்த ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு ஜென்மம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்க கூட சேர்ந்து வாழலாம். தப்பு எல்லாமே என் மேலே தான். உங்கள் மேலே ஒரு தப்பு சொல்ல முடியாது. ஆசைப்பட்டது என் தப்பு. உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது என் தப்பு. பண்ணது என்ன தப்பு? நான் உங்கள் மேலே எந்த ஒரு தப்பு சொல்ல முடியாது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அது மாயாதி என்ன போயிட்டு வர. தயவு செஞ்சு என்ன தேடியோ வந்துடுறீங்க.
நான் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்ணுங்க நம்ம போயிடுங்க. வேண்டாம், தப்பு எல்லாமே என் மேலதான், குறை எல்லாமே என் மேலதான். வேலை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுடி. யாருடி சொன்னா? தப்பெல்லாம் ஓ மேலதானே. ஓ மேல ஒரு குறையுமே இல்லை கௌசி. கண்ணே உன் மேல குறையில்லன்னு சொல்வேன் தன்னால. கிட்ட கேட்ட உனக்கு எது பிரச்சனையாடி சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி என்னை விட்டு போயிட்டேன். எனக்குன்னு யாரடி இருக்கா? யாரடி சொன்ன உனக்கு அம்மா அப்பா உன்னை தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு? இவங்க அழுக டைம் பண்ணி இல்லடி ஒன்று வாங்கிட்டு வந்தோட இவ்வளோ சித்திரத்தை தேடி நான் விடப்பட்டேன். எங்க நான் தேடின கண்டுபிடிச்சி என் கையோட கூப்பிட்டு வந்துடுவேன். சொல்லுங்க சார். ஆதிபூஷன், கொஞ்சம் சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுங்களா? ஒரு முக்கியமான கேஸ் ஒன்று, அது நீங்கள் தான் வரீங்களா? ஏன் சார், என்ன சார் ஆச்சு? ரொம்ப முக்கியமான கேஸுங்களா? ஆமாம், கொஞ்சம் காம்ப்ளிமெண்டரியான கேஸ் தான் இது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அது நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. இது யாருமே கவனிக்காமல் இருந்திருக்காங்க. இப்போ மேலே ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். சீக்கிரம் வரீங்களா? ஓகே சார், இதே வந்துட்டேன். கௌசி, நான் என்ன கேஸுன்னு பார்த்துட்டு ஒன்று கண்டுபிடிக்குதுன்னு இரண்டாவது வேலை. இதெல்லாம் அடுத்த நீ தான் எனக்கு முக்கியம். போலீஸ் கம்ப்ளைண்ட்டை மட்டும் ஃபைல் பண்ணிட்டு நான் தேட வரேன். என்னத்துக்கு இப்போ காலங்காலத்துல நீ மொழியை போட்டு இப்படி விட்டுட்டு கிடக்கா? ஏதாவது பிரச்சனையும்? ஏய், ஒன்னதாண்டி, என்னடி பண்ற? உட்காந்துருக்கேன். நான் மட்டும் உன்ன படுத்திருக்கேன்னு சொன்னேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் கேட்டேன். நான் அதாங்க உங்கள்கிட்ட சொன்னேன் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்பா, வாங்கிட்ட வாக்குவாதம் பண்ண நான் வரல, நான் ஆஃபீஸ் போகிறேன், என்னை விடு. நானே என்கிட்ட வாக்குவாதம் பண்ண சொன்னேன். நீங்க தானே என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. இப்போ என்னிட்டே நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களை என்கிட்ட வாக்குவாதம் பண்ண சொன்னா? நானும் உங்களை வாக்குவாதம் பண்ண சொன்னேன். என்ன பைத்தியராக்க பார்க்குறீங்களா? நான் கேட்டது உன்கிட்ட ஒரே ஒரு பதில். ஓகே, உன்னை 1008 பதில் நான் கேட்கல. என்னை வச்சு நீ ஒன்றும் காமெடி ஒன்றும் பண்ணலையே. சேச்சே, உங்களை வச்சு அதை காமெடி பண்ண முடியுமா? நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு. இல்லை, என்னை வச்சு ஏதோ இவ்வளவு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. என்னை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டா எப்படியும் இவள்கிட்ட இப்போ நான் தப்பிக்க முடியாது. என்னம்மா வேணும் உனக்கு? என்னம்மா காரியமாகணும் சொல்லுமா? அது 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 உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்காக செய்வீங்களா? எதுக்கு இத்தனை? அது என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு, நான் செய்கிறேன். ஒரே ஒரு ஆசை, ஒன்றே ஒன்று. இழுக்காம சொல்லுடி, என்னடி வேணும்? ஐஸ்கிரீம் மட்டும் வேணும், வாங்கிட்டு வரீங்களா? மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேன், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு. ப்ளீஸ் அரவிந்த், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, ஆசையா இருக்கு. எனக்கு வாங்கிட்டு வாங்கலாம். எத்தனை ஐஸ்கிரீம் வேணும்? ரொம்பலாம் வேணாம், ஒரு 50 ஐஸ்கிரீம் இருந்தா போதும். என்னது 50 ஐஸ்கிரீமா? உன் உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு 50? ஏம்மா, 50 ஐஸ்கிரீம் போதுமா? ஏண்டி அந்த 50 ஐஸ்கிரீமை வாங்கி என்ன தெருவுக்கே விருந்து வைக்க போற? சேச்சே, தெருவுக்குலாம் விருந்து வைக்கல, எனக்கு தான் அந்த 50 ஐஸ்கிரீம்.
அந்த 50 ஐஸ்கிரீம் நீ சாப்பிட்டேன்னா வச்சுக்கோயேன், நாளைக்கு அழகாக போய் பெட்டில் ஒன்று சேர்த்துருவேன். ஒரு 60 ஊசி கிட்டத்தட்ட போட சொல்லுவேன். அந்த 60 ஊசி வாங்க ரெடியாக இருக்குன்னு சொல்லி நான் அப்பயே நான் இப்போ 50 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். பைத்தியம் வீட்டிலேயே ஒன்றும் இல்லடியே, 60 ஊசி போட சொல்ல வீடு. பைத்தியம் விடு. அரவிந்த் வேணாம் அரவிந்த், 60 ஊசிலாம் வேண்டாம், தெரியாம கேட்டேன். ப்ளீஸ் அரவிந்த், எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீமாவது வாங்கி வந்து கொடுங்க ஆசைக்காக. 60 வேண்டாம், நான் சும்மா விளையாட்டு தான் கேட்டேன். நான் போய் 60 கேட்பேங்க. வேண்டாம் அரவிந்த், எனக்கு விட்டுருங்க. ஊசினாலே பயம், இதில் 50 ஐஸ்கிரீம். நிஜமா நாளைக்கு அதான் நடந்திருக்கும். ஒன்று இன்னைக்கு 50 ஐஸ்கிரீம் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, எனக்கு காசு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நாளைக்கு ஒன்று கொண்டு போய் பெட்டில் தான் சேர்க்கணும். ஜன்னி வச்சிடும் உடம்பு. சரியா? எத்தனை ஐஸ்கிரீம் அதுவும் அளவுக்கு அதிகமாக லிமிட்டாக எடுத்துக்கலாம். ஏன் சுகர் வந்து கூடி சீக்கிரம் பிளான் பண்ணிட்டியோ? இதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அதிகமாக கேட்பேன். சாச்சா, நானும் போய் அளவுக்கு அதிகமாக ஐஸ்கிரீம் கேட்பேன்னா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இல்லவே இல்லையே. ஐயோ, ஒன்று உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும், நான் வாங்கிட்டு சொல்கிறேன். சரியா? பயப்படாத, போய் உட்காருப்போ. என்ன அரவிந்த் என்னை பற்றி இப்போ சிரிக்கிறீங்க? நான் போய் உட்காரணும், ஐஸ்கிரீம் எனக்கு வேணும். இதுக்கு தான் காலையில் கண்ணு விட்டுட்டு உட்காந்துருக்கா. ஐஸ்கிரீம் வேணும்னா வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கே பயந்து பேசணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தப்பு இல்லை, அளவுக்கு அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த வெயில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஜுரம் கண்டிப்பாக வந்துடும். அதனால தான் இவர்கிட்ட சொல்லி புரிய வச்சேன். நார்மலாக டெய்லி ஒன்றுனா பிரச்சனை இல்லை, ஒரே நாள் 50 எப்படி? நல்ல முறையில் தான் இருக்காங்க. அகிலனை பற்றி பேசி பார்க்கணுமா? அவனும் பாவம் தானே, அவனுக்கு மட்டும் யார் இருக்கா? ஒரே வழியில் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கேட்கறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருச்சு. இவருக்கு பேர் என்ன? எம்டெக். மதுமா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பேன், அதை மட்டும் எனக்கு செய்வியா? என்னன்னு சொல்லுங்க. உங்க செய்ய வேற யாரும் செய்ய போறான்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைடா, அகிலன் உன் அண்ணன் தானே, அவனை நீ ஏற்றுக்கலாம்ல. அவனும் பாவம் தானே, அவனுக்கு மட்டும் யார் இருக்கா? அது என்ன முடியாது அரவிந்த், அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. மது, இங்கே பாருமா, ஒன்றும் இல்லைடா. ஏன்னா அவனை பற்றி நான் பேசல. என்னடி எப்படி பயப்படுறேன்? ஒன்றும் இல்லை, உன் அண்ணன் தான், அதை தான் சொல்ல வந்தேன். அதுக்கு இப்படியே பயப்படும். இங்கே பாரு, உன் கூட நான் தான் இருக்கேன், பயப்படாது. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லடி, நான் கூட தான் இருக்கேன். ஏன் இப்படி கைகள் நடுக்குது? உன் அண்ணன் தான் சொல்ல வந்தேன். வேணாம் அரவிந்த், எனக்கு யாருமே வேண்டாம். எல்லாரும் என்ன பட்ட பாடு போதியா, இன்னுமே அந்த சமூகம் கண்ணு முடி நிற்கவே என்னால் அவனை அண்ணனை ஏற்றுக்க முடியாது. வேணாம் அரவிந்த், என்னை தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு நீங்கள் மட்டும் போதும். உங்களை விட்டால் எனக்கு யாருமே இல்லை. நீங்கள் மட்டும் எனக்கு இப்போ போதும். உங்கள்கிட்ட யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கு. ஓகேடா, ஓகே. ஒன்றும் இல்லை. அவனை பற்றி நான் பேசல, விடு. எப்படியாவது இருக்கீங்க? உங்களை விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஆனால் என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் அணுவா சாகிறது. என்னால் இங்கே இருக்க முடியல. ஒரு தப்பு பண்ணிட்டேன், செத்தாலும் அங்கதான் இருந்திருக்கணும். நான் வந்தது என் தப்பு. உங்களால நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் வேற வழி இல்லாம தான் அங்கே வந்திருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்து நீலி கண்ணியை வெடிச்சுட்டு உட்காந்துருக்க போது? இந்த வீட்டுக்கு ஒரு நல்லதே நடந்துடக்கூடாது, அப்படி தானே? கெட்டது மட்டும் தான் நடக்கணும். அதனால நீலி கண்ணீர் வெடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்ன
இல்லை சித்தி, என்னால் இருக்க முடியல சித்தி. நான் அதுக்கிட்டே போயிடுறேன் சித்தி. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நீங்கள் கண்காணாத இடத்துக்கு போயிட்டா வளர்ந்துக்கும். ஆனால் என்னை விட்டுருங்க. நீ போ, நான் அவனை போக வேண்டாம்னு சொல்லவே இல்லை. நீ தாராளமாக போ. நீ அவனே கல்யாணம் பண்ணிட்டு, ஆனால் சந்தோஷமா மட்டும் வாழ முடியாது. தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நான் அவனை கொண்டுடுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே அவனை கொல்ல பார்த்தேங்கிறது உனக்கு தெரியும். அதனால் யார் வந்து அடிப்பட்டாங்கிறது உனக்கு தெரியும். என்ன தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காது. என் பொண்ணு போய் அவன்கிட்ட சந்தோஷமாக வாழணும். என்ன ஒன்னாலலாம் அவனை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக வாழ்ந்துருவேன். அப்பா பேர் அத்தா பேர் தெரியாத நாய் நீ போலீஸ்காரன் பணக்கார வீட்டுக்கு போய் வாழ நீ ஆசைப்படுற. என் பொண்ணுக்கு இருக்கிற தகுதி கூட உனக்கு கிடையாது. தயவு செஞ்சு அப்பா அத்தை பேர் தெரியாது புள்ளின்னு மட்டும் சொல்லாதீங்க சித்தி. எனக்கு இருந்த உறவு இல்லை. எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லா விதத்துலையும் இருந்து ஒரு உறவு. அது மட்டும்தான் எல்லா உறவுமா இருந்தாங்க. என்னால முடியல சித்தி. இன்னும் போயிடுறேன் சித்தி. இன்னும் கொண்டாடுங்க. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. என்னை அதை கொண்டாடுங்க. ஏன் எனக்கு என்னை வச்சுட்டு சித்திரவதைப்படுத்துறீங்க? ஒரு நாள் தான் சித்திரவதைப்படுத்துறீங்கன்னு பார்த்து நல்ல வாழ்க்கை கிடைச்சதுன்னு பார்த்தா அப்பயும் சித்திரவதைப்படுத்துறீங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன். தேவையில்லாம நீ கேட்டுட்டு இருக்க. என்ன உன்னை வாழ விட்டுட்டு நான் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நீ நல்லபடியாக வாழ்ந்து சலிச்சிட்ட. என் பொண்ணு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை தட்டி பறிச்சது நீ. இப்போ நீ போய் என் பொண்ணு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையில் நீ போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கெடுக்க பார்ப்ப. அதை நான் நின்று நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். நீ கவி இங்கே வாடா. அக்கா சொல்லுக்கா, எங்க கூப்பிட்டேன்? இதே நிற்கிறான் பார் கவி. இவன் தான் என் கூட போகிற தம்பி. நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க வர. நாளைக்கு காலையில் உனக்கு இவனுக்கு தான் கல்யாணம். சித்தி எனக்கு வேண்டாம் சித்தி. நான் இப்படியே கூட இருந்துட்டு போயிருன்னு விட்டுருங்க. தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் சித்தி இப்படி என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? எனக்கு கொண்டுடலாமே. ஏன் சித்தி என்னை உயிர் வாங்குறீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சித்தி. எனக்கு யாருமே வேண்டாம். நீ சொல்கிறத கேட்டுட்டு என்னால் ஆடிட்டு இருக்க முடியாது. என்ன நாளைக்கு காலைல உனக்கு இவனுக்குலாம் கல்யாணம். என்ன அவங்ககிட்ட மனசு விட்டு பேசு. அதுக்கு தான் நான் அவனை இங்கே வர வச்சேன். பேசி நாளைக்கு காலைல தாலி கட்டுறதுங்கிற வழியை மட்டும் பாரு. என்ன தேவையில்லாத வேலை நீ பார்த்தன்னா வச்சுக்க, அவ்வளோதான் உனக்கு. சித்தி வேண்டாம் சித்தி. எனக்கு ஒரு பார்த்தாலே பயமா இருக்கு. எனக்கு வேண்டாம் சித்தி. என் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு யாருமே வேண்டாம். நான் இப்படியே கடைசி வரையும் இருந்துட்டு போயிடுறீங்க சித்தி. என்னால் முடியாது சித்தி. எனக்கு ஒரு வேண்டாம். என் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. சித்தி. எனக்கு வேண்டாம். ஓ உன்னை விட்டா நீ அவனை போய் பார்த்து நீ இன்னைக்கு திரும்பி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். என்ன அப்படிதானே? ஐயோ இல்லை என்னை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் எங்கேயாவது நான் போயிடுறேன். கண்காணத இடத்துக்கு நான் போயிடுறேன். ஆதிக்கிட்ட சத்தியமும் போக மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்தை சுத்தமாக விருப்பம் சித்தி. நானும் கொண்டுதான் சித்தி. எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு. மனசு இப்படி சுக்குன்னு உடைச்சிட்டு நீங்கள் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சு சத்தியமாக நான் வாழ மாட்டேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நான் செத்துருவேன் சத்தியமாக. அவர் வாழ்க்கை நாசம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் சித்தி. ப்ளீஸ் சித்தின்னு விட்டுருங்க. உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? மாட்டீங்கல்ல. ஏன் சித்தி என் வாழ்க்கையில் விட்டு இப்படி விளையாடுறீங்க? நான் எதுக்கு இப்பேற்பட்ட மாப்பிள்ளைய நான் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் பிள்ளை இதோட நல்ல வாழ்க்கையை வாழ்வாடி. அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் சித்தி. என் சித்தின்னு சித்திரவதைப்படுத்தினீங்க முடியல சித்தி. அனாவசியமான கேள்வி கேட்காது. என்ன நீ அவன்கிட்ட பேசு, நான் வரேன். ஓ நீ என் பொண்ணோட நல்லா வாழ்ந்து நினைச்சிட்டு இருக்கியா? அது நான் இருக்க வரைக்கும் நடக்காது. என்ன பண்ண போறேன்? என்ன செய்ய போறா? நீ இப்படி வந்து காப்பாத்துங்க. தெரியாம வந்துட்டேன். தயவுசெய்து என்ன காப்பாத்துங்க. உனக்கும் எனக்கு நாளைக்கு கல்யாணமா? எங்க அக்கா சொல்லிட்டு போகிறா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் தானே? வர ஜாலியா இருக்கலாவா? கிட்ட வராது. என் மேல பட்டுச்சு. நானே என் உடம்புல ஏதாவது மண்ணை ஊத்துட்டு கொடுத்து செத்துருவேன். என் கிட்ட வராது. தயவு செஞ்சு கிட்ட வராது. போ தள்ளி போய் கிட்ட வராது. போயிட்டேன். வேணாம் தயவு செஞ்சு போயிடு. போ தள்ளி போ. கிட்ட வராது. போ
இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் என்ன, நான் கல்யாணம் முடிச்சுட்டு எடுத்துக்கிறேன்னா. ஐயோ என்னடா இது வாழ்க்கை. நாளைக்கு தாலி கைரா இது சாவுமேட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு இருக்கு உங்களுக்கு